This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. நேயர்கள் அனைவருக்கும் கோவை வாணியிலிருந்து ஸ்ரீதரன் மற்றும் ராதிகாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நாங்கள் கேட்டு ரசித்த இந்த கதையின் பாடம் ஆமையின் பெருமையாகவே இருந்தது. இன்று சிறிது மாறுபட்டிருக்கும். கேட்கலாமா? நாங்கள் முயலை சந்தித்து அதனுடன் அமர்ந்து மனம் விட்டு பேசினோம். நம்புங்கள், இது ஒரு அற்புதமான அனுபவம்தான். அக்கதையை பற்றி முயலிடம் நாங்கள் கேட்க முயல் சொன்னது, நான் போட்டியில் தோல்வி அடைந்தது உண்மைதான், ஆனால் நான் சோம்பேறியும் அல்ல, அசட்டையாகவும் இருந்ததில்லை என்று கூறி மேற்கொண்டு விளக்கம் கூறியது. போட்டி ஆரம்பமானதும் பச்சை பசேல் என்று இருந்த அப்புல்வெளியில் வேகமாக குதித்து குதித்து சென்று கொண்டிருந்தேன். வெகு தூரம் சென்ற பின்னர் திரும்பி நோக்கிய போது கண்காணும் தூரம் வரை ஆமையை காணவே இல்லை. என் மீது நான் கொண்டிருந்த அளவு கடந்த தன்னம்பிக்கையும் சக்தியும் கலந்து என் வேகம் பன்மடங்கு மிகையாகி இருந்ததால் ஆமையை விட பல யோஜனை தூரம் முன்னிலை சென்றிருந்தேன். ஆகவே ஒரு குளத்தின் அருகே இருந்த அந்த பெரிய ஆலமரத்தின் நிழலில் சிறிது நேரம் களைப்பு தீர்த்து கொள்ளலாம் என தீர்மானித்தேன். பல நாட்களாக தான் நூற்றுக்கணக்கான மைல்கள் நிற்காமல் நடந்து செல்லும் திறனால் என்னை ஓட்டப்பந்தயத்தில் தோற்கடிப்பேன் என பெருமையாக சவால் விட்ட அந்த முட்டாள் ஆமைக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற தீர்வுடன் நான் இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டேன். ஆக அந்த ஆலமரத்தின் கீழ் இருந்த நல்ல பஞ்சு போன்ற புல்மெத்தையை கண்டு துள்ளி குதித்து படுக்க ஆயத்தமானேன். செடிகளின் சலசலப்பு, குளத்து நீரின் மீது மெல்ல சாமரம் போல் வீசி வந்த தென்றல் காற்று என்னை தூங்கு நண்பனே, நீ மிகவும் களைத்து வந்திருக்கிறாய் என்று கூறியது போல் தோன்ற நான் படுத்தேன், கண்மூடினேன். எங்கோ தேவலோகத்துக்கு சென்றேன். அந்த ஆனந்த தூக்கத்தில் ஒரு கனவு. அக்கனவில் நான் ஒரு மரப்படகில் அமைதியான நதியினிலே ஓடம் என்று பாடியபடியே சென்று கொண்டிருந்தேன். பாட்டு முடிந்தவுடன் ஒரு கரையை அடைந்தது படகு. அங்கு நீண்ட வெள்ளைத்தாடியுடன் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர். என் படகின் ஓசையை கேட்டு கண் விழித்தவர் எல்லாம் அறிந்த தோரணையில் ஒரு புன்முறுவலுடன், யார் நீ என்கிறார். ஐயா, நான் ஒரு முயல், ஆமையுடன் ஒரு பந்தயத்தில் ஓடுகிறேன் என்றேன். ஏன் என்றார் அவர். காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களைக் காட்டிலும் நான் வேகமானவன் என நிரூபிப்பதற்காகவே என்றேன். நீ ஏன் வேகமானவன் என்று நிரூபிக்க விரும்புகிறாய் என கேட்டார் அம்முதியவர். அதனால் எனக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், மற்ற உயிரினங்கள் மத்தியில் ஒரு அந்தஸ்து மற்றும் நல்வாழ்வு கிடைக்கும் என்றேன். அதற்கு அவர், அதோ அங்கே பார் என தூரத்தில் இருந்த காட்டு வெளியை காட்டி, இப்பொழுது உனக்கு வேண்டிய பழம், காய், கொட்டைகள் நிறைந்த எத்தனையோ மரங்கள் உள்ளன. உணவுக்கு என்ன குறை, நல்வாழ்வுக்குத்தான் என்ன குறை என்றார். எனக்கும் மரியாதை வேண்டும். இதுவரை வாழ்ந்த முயல்களில் நான் தான் மிக மிக வேகமான முயல் என்று என்னை எல்லோரும் நினைவு கூற வேண்டும் என்றேன் நான். அதற்கு அம்முதியவர், வேகமான மான் அல்லது மிகப்பெரிய யானை அல்லது வெகு காலத்திற்கு முன் வாழ்ந்த வலிமையான சிங்கத்தின் பெயர் தெரியுமா என்றார் அவர். இல்லை, தெரியாது என்றேன். இன்று உன்னை ஒரு ஆமை சவால் விட்டது, நாளை ஒரு பாம்பு அல்லது வரிக்குதிரை கூட சவால் விடலாம். ஆக உன் வாழ்நாள் முழுவதும் வெவ்வேறு பந்தயத்தில் ஓடி வேகமான முயல் என்ன நிரூபிப்பதே உன் வாழ்க்கையாக வேண்டுகிறாயா? அதை பற்றி நான் இதுவரை சிந்திக்கவே இல்லை. அவ்வாறு வாழ்நாள் முழுவதும்
ஓடிக்கொண்டே இருக்க நான் விரும்பவில்லை என்றேன். ஆக நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார். நன்கு காட்டு வெளியில் ஓடியாடி நல்ல பழங்களை புசித்து ஒரு குளத்தில் நீச்சல் செய்து அருகே இருக்கும் ஆலமரத்தின் கீழ் மெத்தென்ற புல்லில் படுத்து உறங்க விரும்புகிறேன் என்றேன். இக்கணத்தில் நீ அவை எல்லாவற்றையும் செய்யலாமே. இப்போதே இப்பந்தயத்தை மறந்துவிடு. யாரும் முன்னும் வாழ்ந்து காட்ட வேண்டி யாரும் இப்புவியில் பிறக்கவில்லை. உன் உள்ளிருக்கும் மாபெரும் சக்தியை நீயே உணர்ந்து வாழ்க்கையின் உச்சத்தை தொடவே நீ பெருவு எடுத்துள்ளாய் என்பதை அறிந்து ஆனந்தமாக இரு என்று அவர் சொன்ன அத்தருணம் ஆலமரத்திலிருந்து மிகச் சிறிய கிளை என் மீது விழ என் தூக்கம் கலைந்தது. எதிரில் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த வாத்துக்கள், அட, நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆமை உன்னை முந்திக் கொண்டதே என்று சொல்லின. நான் பந்தயத்தில் தோற்றாலும் என் கனவுகளை இப்பொழுது நனவாக்கி ஆனந்தமாக வாழ முடிவு செய்துள்ளேன் என்று சொன்னது முயல். ஆக நாம் அனைவரும் மற்றவர்களுடன் வேண்டாத போட்டி மனப்பான்மையை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.